இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியவங்களாம் கிளம்பிட்டாங்க. சின்னதாக பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நாம் வந்து ஒன் டே ஸ்டே ரைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி. இப்போது அவங்கெல்லாம் அப்படியே மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டாங்க ரிட்டர்ன்ஸ் ஷோரூம் போகிறக்காக. இல்லை ப்ரோ நாங்கள் ஸ்டே பண்ணல அப்படின்ட்டு 3 பேர் பக்கம் இருந்தோம் ஸ்டே ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா விக்கி நானும் தான் இருக்கும். சாப்பிட்டோம் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு புரோட்டா. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. விக்கி நாங்களும் இப்போ நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறக்காக வந்து ரெடி ஆகிருக்கோம். இங்கேருந்து 1/2 மணி நேரம் காட்டுது. போகிற வழியில் ஏதாச்சும் இருந்தால் பார்த்துட்டு போவோம். லான்சர் ஓ வேறு லெவல். ஓகே இப்படி தான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. பிரைட்னஸ் ஃபுல்லாகவே. ப்ரோ ஃபியூல் எவ்வளோ இருக்குது? நான் பெட்ரோல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட் தான் இருக்குது. அடிச்சிட்டு போயிடலாமா? இங்கே தான் இருக்குது பக்கத்தில். இங்கே மேலே பெட்ரோல் பங்க்கு. இந்த பக்கம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஓகே வாங்க. ஓகேங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல போவோம். குளிங்கல் ரிவர் நல்லமுடி பூஞ்சோலை 13 கிலோமீட்ரு. கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்க. ஓகே இந்த பெட்ரோல் பங்க்லேயே வந்து பெட்ரோல் அடிச்சுப்போம். இந்தியன் ஆயில். ஓகே அகி பெட்ரோல் இல்லையாம்மா? மேலே தான் போனோம். மேலே தான். பெட்ரோல் அடிச்சிட்டே போயிடுவோம்மா? ஓகே நான் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் உங்கள்கிட்ட. பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடித்தாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். காலையில் நான் 850 ரூபாய்க்கு அடித்தேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லிட்டர் பக்கம் தீர்ந்துருக்கு. இதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா வந்திருக்கோம்? 140 கிலோமீட்டருக்கு 5 லிட்டர்னா அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. 30 தான் கிடைக்கிது மைலேஜ். எனக்கு இதாகிடுச்சு. என்னடா 30 தான் கிடைக்கிது. 38 பக்கம் போன ரைடுக்கு வந்து கிடச்சிச்சு. இந்தாட்டி பார்த்திங்கன்னா 30 தான் கிடைக்கிது. அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 30 கூட இல்லை, அரௌண்ட் நமக்கு 28 பக்கம் தான் என்னமோ கிடைக்கிது. 390 பரவாயில்ல போல். 390 ஹைவேல 30 கிடைக்கிது. நாங்கள் மேபி நம்ம இல்லைன்னு இழுத்து ஓட்டினதுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து சொல்கிறேன். டைம் 4 o'clock ஆச்சுங்க. இப்போவே இதெல்லாம் முடிச்சுட்டு சோலையூர் டேமில் போய் ரூம்ஸ் எடுத்து தங்கணும். இங்கே பின்னாடி ஆலிவே காணும். கடைசி 1 கிலோமீட்டரும் ஆஃப் ரோடே பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஆஃப் ரோடு தீந்தா பாட்டு இல்லை, ஒரே சரளக்கல்லாக இருக்குங்க. மண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல. வெறும் 5 கிலோமீட்ரு 4 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் நல்லா இருந்துச்சு. 10 கிலோமீட்டருன்னு போட்டிருந்துச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் வந்து ரோடு நல்லா இருந்துச்சு. சல்லுன்னு வந்துட்டோம். என்னடா இது 10 கிலோமீட்டருக்கு 1/2 hour காட்டுது அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே இப்படி இருக்குது. இப்போ நான் நினச்சா லிஃப்ட்டு கொடுக்க முடியாத இடத்துல இருக்கேன். ஓகே நல்ல ரோட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பிரிச்சுட்டு போகலாங்க. ஆஃப் ரோட் பண்ணாலே கையெல்லாம் வலியாக ஆரம்பிச்சிருது, விரல்லாம். அது இல்லாமல் நேற்று ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அந்த சம்பவத்தில் தான் இந்த விரல் வலி வந்து ஜாஸ்தியாச்சு. ஓகே 11 minutes 3.4 kilometers. ஓகே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வியூ. சூப்பரான வியூ. இப்போ அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆளே கிடையாது. எப்போவுமே வந்து நான் ரோட்டு மேலே தான் எப்போவுமே வந்து கண்ணாக இருப்பேன். ரோட் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதோட நம்ம எப்படி அக்ரெசிவாக ஓட்டினாலும் அது வந்து நம்ம இதாக இருக்கும்.
பட் எக்ஸ்ப்ளோர் சில இது இருப்பாங்க ட்ராவல் பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு. என்ன அந்த கேட்டகரிக்கோட சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால் நம்ம அப்படியே சுற்றி காட்டணும் அப்படிங்கிறனால இந்த இதுக்கு போயிட்டுருக்கேன். 5 minutes later. Bro, back. நடங்க ப்ரோ, நடங்க. ஓகேங்க, ஒரு நல்ல ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக பேக் கீழே விழுந்துருச்சு. அவருக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கும். இங்கே வரும்போது ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஒரு பக்கம் சரளக்கல்லாம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வண்டி கீழே மேலேன்னு இழுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஓகே. நம்ம அப்படியே போய் டிக்கெட் எடுக்கணுமா? இல்லை டிக்கெட் மாதிரி ஏதாச்சும் இது பண்ணு. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும் ப்ரோ. ஹெல்மெட் இதெல்லாம் கழட்டி இங்கே வச்சுட்டு போயிடலாம் ப்ரோ. ஃபோட்டோ நம்ம நார்மல் இதில் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நாங்கள் அப்படியே போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு நான் நார்மல் கேமராலேருந்து கண்டினியூ பண்ணுறேன், ஹெல்மெட்டை கழட்டிட்டு. ஆளுக்கு ஒரு பக்கம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்படி தான் இருக்குது ரூட் நல்லாயிருக்கு. பைக்கில் வந்துருந்தோம்னா பட்டுன்னு போயிருக்கலாம். ஏன்னா பைக்கில் வர அளவுக்கு தான் இருக்குது, மேனேஜபிள் தான் ரூட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மூச்சு வாங்கிட்டு நடந்துட்டுருக்கோம். A few moments later. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போகலாம், பட் அந்தளவுக்கு எங்களுக்கு கட்ட டைம் இல்லை. ஏன் ப்ரோ இங்கே குரங்கல நீயே குரங்க மாறிட்டியும். பாருங்க வேறு லெவலில் இருக்குது வியூ. அங்கே பாருங்க. உங்களுக்கு கேமரா அவ்வளோக்கா தெரியாது. நான் ஃபோட்டோ வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஃபோட்டோஸ் எடுப்போம். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்டீஃபாக இருக்குது. கீழே பாருங்க ப்ரோ. அந்த ஊர் அது என்ன ஊர் ப்ரோ? அதான் வால்பாறையா ப்ரோ? இங்கே ஒரு வழி போகுது ப்ரோ, வாங்க போகலாம். ஓகேங்க, உங்களுக்கு ஒவ்வொரு வழியாக போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எப்போவுமே நான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஆள். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ரிட்டர்ன் வரும்போது தான் ஃபீல் பண்ணேன், பேசாமல் ஒன் டே வந்து ஸ்டே பண்ணி வந்து ரைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே சுற்றி பார்க்குறக்கு வந்து ஹிடன் பிளேஸ் நிறையா இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த சாம்பிள் வீடியோ ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா மலைசாரல் வந்து பெய்ய ஆரம்பித்து அப்படியே வந்து நாங்கள் ஸ்டக் ஆக ஆரம்பித்தோம். ஓகே, நாங்கள் அவசரமாக கீழே போய் பைக்கில் ரெயின் லைனர்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஹெவியாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. 1 hour மேலே வந்து நாங்கள் இங்கேயே வந்து ஸ்டக் ஆகிட்டோம். பைக்குக்கு எங்களுக்கு ஒரு 300 meters இருந்துச்சு. ஸோ தட் எங்களால் எடுக்க முடியல. ஓகேங்க, மழை பெஞ்சிச்சு, அதனால் கேமரா கழட்டி உள்ளே வச்சுட்டோம். அதான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அதிரப்பள்ளி ரூட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சாமாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்துட்டோம். ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. இங்கே சுற்றி பார்க்குறக்கு எதுவுமே இல்லை. அதுவும் இந்நேரத்துக்கு மேலே ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே எங்களுக்கு வந்து இது இல்லை. சரி எதுக்கு நம்ம முன்னேற நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். யானையெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கேமராவெல்லாம் எடுத்து மாட்டிட்டு ரெடி ஆகிட்டோம். இது கூட ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட ஹைபீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ 2 பேர் வண்டியை மாற்றி ஓட்டிகிட்ருக்கோம். அவ்வளோக்கா எந்த வண்டி வரல, அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி கேமரா எடுத்து மாட்டிப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப நனைஞ்சிட்டோம். சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏன் ப்ரோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்ல? இன்னொரு நாள் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணிட்டு ஒரு 3 நாள் 4 நாளுங்கிற மாதிரி அடிச்சிடலாம். ஏங்க உங்கள் கேமரா கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, பட் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் தான் தெரியுது. ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தால் இந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே எல்லாமே வந்து ஒயிட் லைட் வந்து ஒயிட் ஆக்கிடுது. பாருங்க ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது, ஒன்றுமே தெரில. எல்லோ லைட் இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து இது பண்ண முடியும்.
அசால் லைட் இல்லை, அதனால் ஏதோ ஒரு பக்கம் தான் இண்டிகேட்டர் போட முடியும். அதனால் ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, நான் ரெயின் லைனர் வந்து போட்டிருக்கேன். திடீர்னு மழை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு குளிர் தெரில. பட் இந்த கைக்கு நடுவில் வந்து அப்படியே வந்து ட்ராவல் ஆகி போகுது. ஈச் அண்ட் எவ்ரி போயிட்டு தான் வந்து ஒரு பிரேக் எடுக்கணும். அப்படி தான் வந்து பிளான்லேயும் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி போயிட்டு பிரேக் எடுப்போம். மழையில் ஃபுல்லாக நனைஞ்சது தாங்க குளிருது. மழையில் நிலையிலேனா இன்னும் குளிர் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எங்கள் பேண்ட் எல்லாமே வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. மழையில் நனைஞ்சு அப்படியே ஈரமாகி இப்போ காற்றடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஆயிடுச்சு. டிஸ்க்ளைமர், யாரும் இந்த மாதிரி ஓட்ட வேண்டாம். நாங்கள் எமர்ஜென்சிக்கு கீழே இறங்கிட்டு இருக்கோம். அதனால் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டேன், யாரும் இந்த மாதிரி ஓட்ட வேண்டாம். சப்போஸ் இதில் யாராச்சும் எங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து எப்படி பைத்தியக்காரத்தனமாக ஓட்டக்கூடாது அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக மாறிடும். இதே வந்து எங்கள் 2 பேத்துக்கு எதுவும் ஆகாமல் இறங்கிட்டோம்னா எங்கள் பைத்தியக்காரத்தனம் எங்களை ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் கார்னரிங் பட்டாசாக பிரிக்கிறாருங்க. அவரோட ஸ்னீக்கர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்னீக்கர்ஸ் லெஃப்ட் சைட் ஸ்னீக்கர்ஸ் வந்து அப்படியே தேஞ்சிருச்சு அவர் பண்ண கார்னரிங். காலையில் வரும்போது அப்படியே ஒரு கார்னரில் அப்படியே படுக்கு போட்டு இழுத்தாரு வாக்கணும் டியூக்கை. அப்படியே தேயுது. நல்லா பண்ணுறாரு அவர் கார்னரிங்க. ஓகே, ஆபத்தான பகுதிகள். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ இங்கே என்ன காட்டுறதுன்னு தெரில. நான் போயிட்டு உங்களுக்கு ஹைவே ஏறினதுக்கப்புறம் காட்டுறேன் எல்லாத்தையும். ஓகேங்க, காட் செக்ஷனில் இறங்கியாச்சு. காட் செக்ஷன் இறங்கி அப்படியே வந்துட்டுருக்கோம். அப்புறம் சீக்கிரமாக வந்துட்டோம். அவங்க சொன்ன கூகுள் மேப் சொன்ன டைமை விட நம்ம வந்து வேகமாக வந்து முடிச்சிட்டோம். 10-12க்கு தான் இறங்குவோம் அப்படின்னு வந்து காமிச்சிச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அரௌண்ட் 12-15 மினிட்ஸ் வந்து நம்ம மிச்சம் பண்ணியிருக்கோம் இறங்குறதுல. ஓகேங்க, கரெக்டாக டேர்னிங் பக்கம் வந்தாச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் சாப்பிட்றக்கு. காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னாரு. பிரேக் எடுக்கலான்ட்டு ஏதோ ஒரு கடையை தேடிட்டு போயிட்டுருக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு நிறையா கடை வந்துச்சு. ஓகே, நம்ம அப்படியே வந்து இது பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எங்கேயுமே நிறுத்தலை. நல்ல மனுஷியா டிம் பண்ணி காமிச்சிட்டாப்புல. ஆனால் அதுக்கு நான் என்னென்ன போராட்டம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். சாப்பிட்றதுக்கு ஒரு கடை இருக்கான்னு பாடுறா. பெருசாக இங்கே ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். இங்கோட ஆளை காணோம். பின்னாடியே வந்தவரை ஓகே படிஸ், இங்கே தான் வந்து பிரேக் எடுத்தோம். எம்டிஎஸ் பேக்கரி. ஓகே, பிரேக் எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். டீ சாப்பிட்லான் தான் வந்தோம். ஓகே, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, சரி ஏன் அப்படின்ட்டு அதுவே சாப்பிட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து ஆளாளுக்கு இல்லை, எல்லோரும் ஒரே பக்கம் தான் கிளம்புறோம். நானும் அவர் மட்டும்தான் இருக்கிறோம், இங்கே எல்லோரும் நல்லா இல்லை. அண்ட் தென் எனக்கு ஒன் டே வந்து இந்த பைக் என்கிட்ட தான் இருக்க போகுது. நம்ம பைக்குக்கு பதிலாக இந்த பைக்கு எக்ஸ்சேஞ்ச் மேலால் போட்டு எடுத்துட்டேன். என்ன ப்ரோ தலாவிட்டுருக்கீங்க? ஓகே, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இது ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப பெருசாக வந்துருச்சு உள்ளே இருந்து. உனக்கு போய் இது வேறு எல்லாம் சுற்றி வைக்கணும். மைக்கோட ஒயர் ரொம்ப வெளியே வந்துருச்சு.
ஸ்ட்ரெயிட் ரூட், அப்படியே நம்ம ஜாலியாக பறக்க வேண்டியதுதாங்க. ஓகே, இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து செக் பண்ணி பார்த்துடலாமாங்க. இந்த வண்டியில் நான் எவ்வளோ ஸ்பீட் போனேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். யாருமே வந்து எந்த சேஃப்டி கீஸ் இல்லாமல் வந்து ட்ரை பண்ணி பார்க்காங்க. சில பேர் ஸ்டெப் ஹெல்மெட்டும் வேக ஹெல்மெட்டும் போட்டு ஓட்டுவீங்க, அதெல்லாம் ரொம்பவே வந்து அன்சேஃப். இந்த வண்டி வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பீட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 வரைக்கும் போச்சு. ஆனால் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 165 வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் 154 வரைக்கும் வந்து ஓட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி காற்றுல மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன ஹாப்புக்கும் வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யாரும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஃபுல் சேஃப்டி கேஸை போட்டு ஓட்டினேன். வண்டி ரொம்பவுமே வந்து அலப்பாய ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே வாபுலாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்பீடில் பார்த்திங்கன்னா. ஏன்னா வண்டி வந்து ரொம்பவுமே வந்து வெயிட்லெஸ், ஏரோடைனமிக் இல்லாதனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டேபிளாக இல்லை. பட் இதோட டார்க்குன்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டி நமக்கு கொடுக்கும். அண்ட் எந்த சேஃப்டி கேஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. ஏன்னா இந்த வண்டி எனக்கே 2-3 தாட்டி வந்து லைட்டாக ஸ்லிப்பான மாதிரிலாம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 2 வீடியோஸ்லலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம கோ ரைடரோட சேனலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மோட்டோ டிகர், அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி நண்பா.